வந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் வார்டு கவுன்சிலர் அவர்களுக்கும் மற்றும் அக்வஸ்டா செல்வராஜ் அவர்களுக்கும் சதர்ன் இந்தியா அக்வாடெக்லேருந்து அனிதா மேடம் அண்ட் சாய்குமார் சார் அண்ட் உதயம் அக்வேரியம்லேருந்து வந்து இருக்கு பிரவீன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டு வந்தவங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. நான் ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவ்வளோ வந்திருக்க இந்த க்ரௌடு, இவ்வளோ மக்கள் வந்து பார்த்ததுனால மட்டும்தான் ஒரு கண்காட்சின்னு ஒன்று நடக்குது. அதனால வந்திருக்க எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது எடுத்த ரிஸ்க் வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. மேடம் ஜெயசகிலா மேடம் தான் ஆரம்பத்துலேருந்து கூட இருந்தாங்க. எல்லாத்துக்கும் லாய்ட் சாரும் இருந்தாங்க. ஸோ அதர் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே கூட இருந்தாங்க. சப்போர்ட் பெருசாக எங்களுக்கு வரல. சப்போர்ட் இல்லை, க்ரௌடு இருக்குமா க்ரௌடு வராதான்றத பேச்சாக இருந்தது. இது உடைச்சே ஆகணும், இது பண்ணியே ஆகணும், இதில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோமா, இதில் போய் நம்ம பண்ண முடியாதான்ற ஒரு சூழ்நிலைலாம் இருந்து அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. நாளைக்கு மார்னிங் ஈவெண்ட் அப்படின்னா ஒரு நாள் முன்னால் நம்ம லாய்ட் சார் எங்கிட்ட சொல்கிறாரு, சார் நாளைக்கு க்ரௌட் வந்துடும் நினைக்கிறீங்களா சார்? உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருக்கோம், ஒரு 500 பேர் 1000 பேர் வந்தால் கூட போகிறோம், 3 நாளைக்கு 5000 பேர் வந்தாலே சக்ஸஸ் சார்னு சொன்ன ஒரு விஷயத்த இன்னைக்கு மினிமம் 25,000 பேரை வந்து இந்த கண்காட்சியை பார்த்துருக்காங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை செஞ்ச எல்லா சானிடரி கிளீனர்ஸ், ஒர்க்கர்ஸ், காவல்துறையில் வந்திருக்க போலீஸ் அண்ணன்கள், அக்காக்கள் அண்ட் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம்லேருந்து வந்தவங்க, மீடியா கவர் பண்ண ப்ரெஸ் பீப்புள், யூடியூபர்ஸ் மற்றும் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டும் அவ்வளோ ஒர்க்கு டே அண்ட் நைட் பண்ணியிருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா யூனிவர்சிட்டி இல்லை, யூனிவர்சிட்டி இல்லைன்னா எஜுகேஷன் இல்லை, அது இல்லைன்னா நாங்கள் யாருமே கிடையாது. இன்னைக்கு வித்தவுட் யுவர் சப்போர்ட் நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. ஸோ வெரி ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி வாலண்டியர்ஸ் அண்ட் அதர் பீப்புள். இதுக்கப்புறம் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஹாபிஸ்ட், வீட்டில் வளர்க்குறவங்களெல்லாம் ஹாபிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஹாபிஸ்ட் இல்லாமல் ஒரு விற்பனையாளர் இல்லை, செல்லர் இல்லை. அந்த விற்பனையாளர் இல்லாமல் ஒரு ஹோல்சேலர் கிடையாது, ஒரு ஹோல்சேலர் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது, அந்த இண்டஸ்ட்ரி இல்லாமல் வருமான வரி எந்த வரியாக இருந்தாலும் கிடையாது, அந்த வரி இல்லாமல் கவர்மெண்ட்டே கிடையாது. ஸோ அதனால இதை சப்போர்ட் பண்ண ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த ஃப்ளவர் காம்படிஷனோட அனௌன்ஸ்மெண்ட்டு. இந்த ஃப்ளவர் காம்படிஷன்றது வந்து அக்ராஸ் இந்தியா நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக இடத்துலையும் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சென்னையில் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட சேர்ந்து நடக்குது. இதுக்கு முன்னாலே இந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டோட 25,000 பார்வையாளர்கள் முன்னிலையில் நடந்ததே இல்லை. இதை சொல்லணும்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இதுக்கு முன்னால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் படிப்பாங்க, யூனிவர்சிட்டிலேயே வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க, மீன் வளர்ப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதோட நெக்ஸ்ட் கிராஜுவேஷன் வாங்கிட்டு எப்படி போகணும்னு போயிட்டு இருந்தாங்க. இந்த பேரியர், இண்டஸ்ட்ரி வேறு யூனிவர்சிட்டி வேறுன்னு இந்த பேரியரை உடைச்சி அந்த பெருமையை வந்து சேரக்கூடிய 2 பேர் தான். ஒன்று வந்து நம்ம டீன் மேடம் ஜெயசகிலா மேடம், இன்னொன்று லாய்ட் சார். இந்த பேரியரை பிரேக் பண்ணனால என்ன ஆகுதுன்னா, படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டஸ்ட்ரினா என்ன, ஆர்னமெண்டல் ஃபிஷ்னா என்ன இருக்கு. நான் வந்து இந்த இடத்துல விசிட் பண்ணியிருக்கேன். விசிட் பண்ணும்போது நான் பார்க்கறதுல என்ன, இந்த சாப்பிட்ற மீன் பற்றி தான் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஆர்னமெண்டல் இண்டஸ்ட்ரியில் அதோட பவர் என்ன, எவ்வளோ மீன் வந்து விற்பனை ஆகுது, ஒரு மீன் வந்து எப்படி வளர்க்குறாங்க வராங்க, தியரியில் படிக்கிறாங்க, ரைட், நான் இல்லைன்னு சொல்ல. H2O ஃபார்முலா தெரியும், பட் ப்ராக்டிக்கலாக இங்கே வந்து பார்த்தா தெரியாது. நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா, இண்டஸ்ட்ரியில் இந்த டேங்க்ல இவ்வளோ சொட்டு மருந்து ஊற்றினா அது வந்து நோய் சரியாகும்னு எங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் தெரியும். இவங்க வந்து 5 ml ஊற்றினா 10 ml ஊற்றினா வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் இதை பிரேக் பண்ணி ரெண்டுமே டுகெதர் ட்ராவல் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க மேடம் அவர்கள். மற்றும் ஒவ்வொருத்தரும் இவ்வளோ உழைச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமே ஃபியூச்சரில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இந்த கண்காட்சி வெறும் தேசிய அளவு இல்லாமல் உலக தரத்துக்கு உயர்த்தி இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணுன்ற என்னோட ஆசை. இதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதை நான் எதிர்பார்க்குறேன். இந்தோனேஷியா, சைனா, வியட்நாம், தாய்லாந்து, தாய்வான், இந்த எல்லா நாட்டிலுமே கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இந்த மீன் கண்காட்சிகள் வந்து அவ்வளோ தூரம் நடக்குது. அவ்வளோ சப்போர்ட்டு, அவ்வளோ ஃபண்டு. ஒரு ரீசெண்டாக நெக்ஸ்ட் மந்த் வந்து நடக்க போகுது இந்தோனேஷியாவில். அவங்க எடுத்திருக்க அந்த வாடகை மட்டும் இடத்தோட வாடகை மட்டுமே 80 லட்சம் ரூபா. கம்ப்ளீட்டாக ஸ்பான்சர்ஸோட
பண்றாங்க. இந்த அளவுக்கு அவங்க கவர்மெண்ட் அவங்க ஸ்பான்சர்ஸ் பண்ணும்போது நம்ம இந்தியா வந்து எந்த விதத்துல வந்து தரம் குறைஞ்சி போயிருக்கோம். நம்மளால ஏன் பண்ண முடியாது? இது கூட தொடக்க புள்ளி இங்கேயா இருக்கும். ஒரு பாயிண்ட் வச்சாதான் கோடு வரைய முடியும். அந்த பாயிண்ட் வச்சது இன்னைக்கு ஒர்க் பண்ண டீமா இருக்கட்டும், இது கேரி ஃபார்வர்ட் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போக வேண்டியது நம்ம ஒருத்தரோட கடமை பொறுப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் கெட் டு தி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் தி வின்னர்ஸ் ஆஃப் டுடேஸ் காம்படிஷன். இது 3 days நடந்த காம்படிஷன். இது ஃப்ளவரான்ன்றது ஒரு மேன்மேட் ஃபிஷ். இதை வந்து எப்படி கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்கோம். மொத்தம் வந்து கம்பா கேட்டகரின்னு இருக்கு, ஜென்சு கேட்டகரின்னு இருக்கு, இந்தியன் பிரீடுன்ற கேட்டகரி இருக்கு. இந்த கம்பா அண்ட் ஜென்சு கேட்டகரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா செல்லர் அண்ட் ஹாபிஸ்ட்னு 2 கேட்டகரி இருக்கு. இந்த செல்லர் வந்து எங்களை மாதிரி விற்பனையாளர்கள் மீன் போட்டு எங்களுக்குள்ள போட்டி போட்டு வின் பண்ணுவோம். ஹாபிஸ்ட்னு ஒரு கேட்டகரி ஏன் தனியா வச்சிருக்கோம்னா, நாங்க 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்க முடியும். ஆனா ஒரு ஹாபிஸ்ட் நடுத்தரல இருக்க மீடியமா இருக்க ஹாபிஸ்ட் வந்து 1000 ரூபாய் கொடுத்து தான் மீன் வாங்க முடியும். ஸோ அவங்களுக்குள்ள போட்டி போட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கும் போட்டியை வந்து ஈக்குவலா ஃபேரா நடத்துறதுக்கும் செல்லர் அண்ட் ஹாபிஸ்ட் கேட்டகரி பிரிச்சிருக்கோம். இதுல ஒரு எக்ஸப்ஷன் என்ன பாத்தீங்கன்னா இந்தியன் பிரீட், அதான் ஓப்பன் கேட்டகரி. அதுல ஹாபிஸ்ட் அண்ட் செல்லர் தனித்தனியா கிடையாது. இந்த இந்தியன் பிரீட் ஏன் ஊக்குவிக்கிறோம்னா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியால உற்பத்தி பண்ற அதே ஃப்ளவரான் அதை விட பெட்டரா அதே குவாலிட்டியா நம்ம ஊர்லயும் தயாரிக்க முடியும், நம்மளாலையும் உற்பத்தி பண்ணி காட்ட முடியும்ன்றது நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்காக மட்டுமே அந்த கேட்டகரியை வச்சு எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட நோக்கம் வந்து ஹாபியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் வீட்டில் மீன் வளர்க்கணும், அதை கரெக்டாக தெரிஞ்சு வளர்க்கணும். ப்ளஸ் நாளடைவில் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா க்ரோ ஆகணும், படித்தவங்க வரணும். சார் வந்து சாய்குமார் சார் சொன்னார், படித்தவங்க யாருமே வரமாட்டேன்றாங்க. சார் அதில் நான் மாறுபட்டுறேன். பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 85% ஓட கிளியர் பண்ணியிருக்கேன் டிஸ்டிங்ஷனில். ஆனால் இதுதான் என் ஸ்கோப்புன்னு சொல்லிட்டு நான் இதுதான் என் ஃபீல்டுன்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால படித்தவங்க எல்லாரும் ஒரு ஸ்டார்டிங் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணுங்க. சின்ன இண்டஸ்ட்ரி கிடையாது, ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ டு தி அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் கம்பா செல்லர் கேட்டகரிக்கு ப்ரைஸஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஐ ரெக்வெஸ்ட் அவர் டீன் மேடம் டாக்டர் ஜே ஷகிலா டு கம் ஃபார்வர்ட் அண்ட் கிவ் த ப்ரைஸஸ். கேட்டீங்கன்னா நேம்ஸ் வாங்க. சார்ட்ட கொடுக்க சொல்லக்கூடாதா? இல்ல எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே கேட்டகரி பிரிச்சிருக்கீங்களா? பிரிச்சிருக்கோம் வாங்க. அவர் கிராண்ட் சாம்பியன். Thank you sir. So second runner up for the comfort seller category, அதாவது third prize வந்து goes to Mr. AGR Gautam. Please come forward to get your trophies from our dean madam. இந்த வின் பண்ற எல்லாருக்கும் வின்னர் ரன்னர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிளேஸ்க்கு டயோ சார்பாக ஃப்ரீ ஃபிஷ் ஃபுட் பேக்கெட் 100 grams வழங்கப்பட்டிருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு டயோ சார் ஆல்சோ. கம்பாஸ் செல்லர் கேட்டகரி ரன்னர் அப் வந்து மிஸ்டர் சிராஜுத்தீன். அவர் இல்லாதனால வேற ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அவருக்கு பதிலாக வாங்கிக்கிறாரு ப்ரொஃபசர். So the winner of the seller category, any guesses? Sound எதுமே வரலையே, யாருக்குமே கான்ஃபிடன்ஸ் இல்லையா? நீதானா? Okay, the winner of the compass seller category goes to Revanth RK. Revanth, please come forward to get the trophy. Our illness or representative can take it. Thank you, Dean Madam. And Kampa Hobbies category prize distribute பண்றதுக்கு I request Mr. Praveen Kumar from Udayam Aquatics Kolattur to come forward and distribute the prizes to the winners. Mr. Udayam Aquatics Praveen Kumar is also one of young entrepreneurs like us. ரொம்ப சின்ன ஏஜ்ல இருக்கவர் தான், எங்களை மாதிரி ஒரு entrepreneur தான். So it's so happy for us to have him on dais. And Kampa Hobbies category third prize goes to Mr. Dinesh. Mr. Dinesh, please come forward to get your trophy. Kampa Hobbies category, the second prize runner up goes to Mr. Kumaresh. கிளாப்ஸ் கொஞ்சம் பலமாக தான் நல்லா இருக்கும்.
Mr. Kumaresh, please come forward to get your trophies and certificate. Owner, buyer, hobbyist. And Kampa Hobbyist category, the winner goes to Aziz. Please come forward. Guys, round of applause. இவங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த காம்படிஷன் நடந்திருக்காது, பார்ட்டிசிபென்ட் இல்லாம காம்படிஷன் இருந்திருக்காது, எக்ஸிபிஷன் இருந்திருக்காது. Thank you, Praveen sir. And Zenzu seller category prize distribute பண்றதுக்கு I request Mr. Selvaraj from Aquarainbow to please come forward and distribute the prizes. The third prize goes to Mr. Sivaraman from SR Aquarium. Zenzu seller category, the runner up goes to இவர் எந்த காம்படிஷன் இருந்தாலும் நான் ஜெயிக்காம விட மாட்டேன்ற ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்க ஆளு மிஸ்டர் ஏஜிஆர் கௌதம் அகைன் ஃப்ரம் கொளத்தூர். Zenzu seller category, the winner goes to Mr. Syed Imran from Kolattur. Syed Imran, please come forward. Our representative வாங்கிக்கிறார். Thank you sir, thank you sir. Zenzu Hobbyist category. Zenzu Hobbyist category prizes distribute பண்ணதுக்கு I invite Madam Anita from Southern India Aquatech to come forward and distribute the prizes to the winners. The third prize goes to for Zenzu Hobbyist Mr. Karthik. Karthik, please come forward. The runner-up second prize in Zenzu Hobbyist goes to Mr. Naveen Prasad. Mr. Naveen Prasad, please come forward to get your certificate. Naveen Prasad இருக்கீங்களா? யாராவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து வாங்கிக்கோங்க. சீனி வாங்கி வச்சு வரல ஆள் இல்லை. And Zenzu Hobbyist category, the trophy goes to winner trophy goes to Suvajit Chakraborty from Calcutta. அவர் வரல, பட் அவரோட ஃபிஷ் கல்கட்டால டிராவல் பண்ணி இங்க வந்து வின் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வேற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கலெக்ட் பண்ணிப்பார். கல்கட்டா. Thank you madam. And open category Indian breed, இதோட பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு I request Sai Kumar sir from Southern India Aquatic. இந்த இந்தியன் பிரீட் இந்த கேட்டகரி ஃப்ளவர்ல சிறப்பம்சம் என்னன்னா, இந்த ஒரு ஃப்ளவரானும் நம்ம ஊர்லயே உற்பத்தி செய்யப்பட்டு இங்கேயே வளர்த்து இங்கேயே காம்படிஷன் கொண்டு வந்திருக்கு. அண்ட் இதை வந்து ப்ரீட் பண்ற ப்ரீடர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல உலக தராதரத்துல நம்மளும் வந்து ஒரு அங்கம் என்று நீங்க பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கீங்க. இது ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் த தேர்ட் பிரைஸ் இன் இந்தியன் பிரீட் கேட்டகரி கோஸ் டு மிஸ்டர் சுபோ முகர்ஜி ஃப்ரம் கல்கட்டா. சின்ஸ் அவர் அவைலபிள் இல்லை, அதனால அவர் பதில் வேற ஒருத்தர் வாங்கிப்பாங்க.
The runner-up goes to Mr. Birla Kumar for the Indian category. Birla Kumar, please come forward to get your certificate. இங்க வா சென்னை from சென்னை. And the winner in Indian breed goes to Mr. Moti from Chennai. சீக்கிரம் போணும். Mr. Moti from Chennai. championship மட்டும் கொடுங்க சார். So thank you sir. Last but not least, கடைசியான பரிசா இருந்தாலும் we are waiting for the grand champion. If I request our MLA sir to please come forward வந்து grand champion prize distribute பண்ணி winner கௌரிக்கும். Do you have any guesses? யாருக்கா கெஸ் இருக்கா? ஓகே, இது ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். தி கிராண்ட் சாம்பியன் ஃபிஷ் வந்து இந்தோனேஷியாலோ தாய்லாந்துல இருந்தோ இல்ல சிங்கப்பூர்ல இருந்தே வரல, நம்ம ஊர்ல உற்பத்தியான ஒரு ஃபிஷ், இந்தியாவிலே உற்பத்தியாகி இங்கே வளர்த்த ஒரு ஃபிஷ் தான் கிராண்ட் சாம்பியன்ஷிப் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. இது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா கிராண்ட் சாம்பியன் இதுக்கு முன்னால் நடந்த எந்த ஒரு காம்படிஷன்ல இந்தியன் ஃபிஷ் ஜெயிச்சது கிடையாது. அண்ட் தி கிராண்ட் சாம்பியன்ஷிப் கோஸ் டு மிஸ்டர் மோதி. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் கெட் இட். ரெகக்னிஷன் இருக்குமா? இதுக்குமா? எங்கப்பா ஊரு? இங்கதான் சென்னை. சென்னை. Thank you so much, sir. Thanks to all the participants and hobbies, all sellers. I hope நீங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கண்காட்சி பார்த்து மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் மகிழ்ச்சியா இருந்தோம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஃபிஷ் ஹெல்த் ஹேப்பன் சொல்லிட்டு நம்ம யூனிட் ஸ்டைல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க போட்டுருக்கு. ப்ளீஸ் யூஸ் தட். ஃபிஷ்ல என்ன சிக்னஸ் இருந்தாலும் அதில் போய் கேளுங்க, உங்களுக்கு அந்த நோய்க்கான தீர்வுகள் கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். பை பாய். சார் அந்த குட்டீஸ் மட்டும் கொடுங்க.